நீங்கள் தவறவிட விரும்பாத ஒருவரை நாங்கள் அடுத்து சந்திக்க இருக்கின்றோம். நான் இப்பொழுது எங்களுடைய அடுத்த விருந்தினருடன் பேச இருக்கின்றேன். எனது முகத்தில் உள்ள மகிழ்ச்சியை, பெருமையை உங்களால் காண முடியும் என நான் எண்ணுகின்றேன். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கும் விஷயம் உங்களது முகத்தில் ஒரு புன்னகையையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் என நாங்கள் நம்புகின்றோம். அடுத்ததாக நாங்கள் அமைதியை கண்டறிவதற்கான வழியை வழங்குவதற்காக பாடுபடும் ஒரு மனிதரை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இவர் அமைதிக்கான சர்வதேச தூதராக கௌரவிக்கப்பட்டவர். பிரேம் ராவத் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். கூகுள் பார்வையாளர்களுக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்ததை இட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் இலங்கையில் இருப்பது மிகவும் நன்றாக உள்ளது. இன்று காலை நிகழ்ச்சியில் பிரேம் ராவத் அவர்கள் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. நியூயார்க் டைம்ஸின் சிறந்த விற்பனையான புத்தகத்தின் எழுத்தாளர். வருடம் முழுவதும் உலகத்தை சுற்றி பயணம் செய்கின்றார். உள் அமைதி மற்றும் நிறைவை எவ்வாறு கண்டுகொள்வது என்பது பற்றி மக்களுக்கு கற்பிக்கின்றார். இங்கே ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பேசுவதற்காக இருக்கின்றோம். ஏனெனில் ஒன்றில் தங்கி இருப்பது, சக அங்கத்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்பது பற்றி வரும்பொழுது மனிதர்களாகி எங்களுக்கு இது மிகவும் முக்கியமானதாகும். இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுதும், நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுதும் கூட நாங்கள் எங்களது குடும்பத்தில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஏனெனில் நாங்கள் குடும்பத்தில் ஒரு பங்கு என்ற உணர்வு எங்களுக்கு இல்லை என்றால் மற்றைய குடும்ப அங்கத்தவர்களிடையே நடைபெறும் சச்சரவுகள் எங்களுக்கு ஒரு அர்த்தத்தையும் கொடுத்திருக்காது. பின்னர் நாங்கள் வளரும் பொழுது அந்த வட்டம் பெரிதாகியது. எங்களுக்கு எங்களது நண்பர்கள் இருந்தார்கள். அப்பொழுதும் எங்களுக்கு ஏதோ ஒன்றில் தங்கியிருக்க வேண்டிய, ஏதோ ஒன்றில் சார்ந்திருக்க வேண்டிய உணர்வு இருந்தது. இல்லை என்றால் நாங்கள் ஒரு அந்நியன் போல உணர்ந்தோம். பின்னர் எங்களுக்கு வேலை கிடைத்த பொழுது நாங்கள் ஏதோ ஒன்றில் தங்கியிருக்க வேண்டியது போன்று இருந்தது. அந்த சூழ்நிலையில் தங்கியிருந்தோம். எங்களுடன் கூட வேலை செய்பவர்களுடைய கூட்டத்தில் இருந்தோம். அப்படி என்றால் உண்மையில் இந்த தங்கி இருத்தல், ஒரு பகுதியாக இருத்தல் என்பது எதனை கருதுகிறது? ஏதோ ஒன்றில் தங்கியிருக்க வேண்டும் என்ற தேவை ஏன் உள்ளது? ஒரு மனிதன் என்ற ரீதியிலே நாங்கள் உண்மையில் எதனில் தங்கியிருக்க வேண்டும்? நாங்கள் நாங்களாக இருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய எதனில் தங்கியிருக்க வேண்டும்? அந்த சூழ்நிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? உங்களிடம் ஒரு விளக்கு இருந்தால் நினைவிருக்கின்றதா? அந்த பழைய காலத்து விளக்குகள், திரியும் எண்ணெயும் உள்ள விளக்குகள் நினைவிருக்கின்றதா? அல்லது ஒரு மெழுகுவர்த்தி, அது சுலபமாக இருக்கும். நீண்ட மெழுகுவர்த்தி. ஒரு மெழுகுவர்த்தி அணைந்துள்ளது. ஒரு மெழுகுவர்த்தி சுடர்விட்டு எரிகின்றது. சரியா? ஒரு மெழுகுவர்த்தி அணைந்துள்ளது, ஒரு மெழுகுவர்த்தி சுடர்விட்டு எரிகின்றது. அந்த சுடர்விட்டு எரிகின்ற மெழுகுவர்த்தியை அணைந்துள்ள மெழுகுவர்த்திக்கு அருகில் எடுத்துச் செல்லுங்கள். அந்த இரண்டு திரிகளும் சந்திக்கும் இடத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். அப்பொழுது என்ன நடைபெறும்? அணைந்துள்ள மெழுகுதிரி சுடர்விட்டு எரியும் மெழுகுதிரியையும் அணைத்து விடுமா? இல்லையா? உங்களுக்கு அது உறுதியாக தெரியுமா? அல்லது அதற்கு எதிர்மாறாக அந்த சுடர்விட்டு எரியும் மெழுகுவர்த்தியில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாது அந்த அணைந்துள்ள மெழுகுவர்த்தி சுடர்விட்டு எரியுமா? இரண்டு விஷயங்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள். சுடர்விட்டு எரியும் மெழுகுவர்த்தி அணைந்த மெழுகுவர்த்தியை சுடரேற்றும் பொழுது சுடரேற்றிய மெழுகுவர்த்தியில் எதுவுமே குறைவதில்லை. 50% மற்றைய மெழுகுதிரிக்கு சுடரேற்றியதால் 50% ஒளி குறையுமென்று அல்ல, இல்லை, மற்றையதும் சுடரேற்றப்படுகின்றது. இது எவ்வாறு அப்படி நடைபெற முடியும்?
இந்த நியதி ஏன் அவ்வாறு உள்ளது? there. I mean, in our எங்களது எண்ணப்படி கெடுதலான விஷயங்கள்தான் ஆக்கிரமிக்க வேண்டும் இல்லையா? உலகத்தின் கெடுதலான விஷயங்கள் எங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அத்துடன் எங்களை மேலும் கெடுதலாக மாற்றுமென நாங்கள் நீண்ட காலமாக நம்பி வரவில்லையா? அதனால் தான் எல்லோரையும் விட்டுவிட்டு அவர்கள் தூர விலகி மலை உச்சியில் சென்று அமர்ந்திருக்கின்றார்கள். ஏனெனில் அவர்கள் உங்களுடன் ஒரு தொடர்பையும் பேண விரும்பவில்லை. but is it the other way around? ஆனால் இங்கு அதற்கு எதிர்மாறாக உள்ளது. That you, நீங்கள் if you are lit, சுடர்விட்டு எரிந்தால் no, உங்களால் எத்தனை மெழுகுவர்த்திகளை சுடரேற்றி வைக்க முடியும் என்பதற்கு எல்லையே இல்லை. எப்பொழுது நீங்கள் சுடர்விட்டு எரியாது இருக்கின்றீர்களோ அதுதான் ஒரே ஒரு தடவை சுடரேற்ற முடியாதிருக்கும். அப்பொழுது மற்ற மெழுகுவர்த்திகளை சுடரேற்றி வைக்கக்கூடிய உங்களது எல்லா வல்லமையும் நின்று போய்விடும். அவ்வளவுதான். இப்பொழுது உங்களால் சுடரேற்றி வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் சுடர்விட்டு எரியும் வரை நீங்கள் எத்தனை மெழுகுவர்த்திகளையும் சுடரேற்றி வைக்கலாம். oh yeah, there's the other word. ஆமாம், இன்னொரு வார்த்தையும் இருக்கின்றது, தியாகம். தியாகம் செய்வது அப்படியொன்று உள்ளது இல்லையா? But the analogy, ஆனால் நான் இப்பொழுது கொடுத்த அந்த மெழுகுவர்த்தியின் உதாரணத்தில் தியாகம் செய்வது என்பது வரவே இல்லை. நீங்கள் யாரென நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் சுடர்விட்டு எரிய முடியும். and that you belong. நீங்கள் அதில் ஒரு பங்காக இருக்கின்றீர்கள். You belong. இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பங்காக இருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு பங்காக இருப்பது நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதால் அல்ல. நீங்கள் ஒரு பங்காக இருப்பது என்ன யோசிக்கின்றீர்கள் என்பதனால் அல்ல. நீங்கள் அதில் தங்கி இருப்பது உங்களது எண்ண கருத்துக்களினால் அல்ல, வேதாந்தங்களால் அல்ல. ஆனால் நீங்கள் இங்கே இருக்கின்றீர்கள். நீங்கள் இங்கே உயிர் வாழ்கிறீர்கள். That one moment, அந்த ஒரு கணம், அந்த பிரபஞ்சம் ஆரம்பித்த பொழுது, எங்களது பிரபஞ்சம் அல்ல, எல்லா பிரபஞ்சங்களும் ஆரம்பித்த பொழுது உயிர் வாழ்வதற்கான சாத்தியம் அந்த கணத்தில் இருக்கவில்லையா? இருந்திருக்க வேண்டும். maybe oxygen, அந்த கணத்தில் ஆக்சிஜன் இருக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சாத்தியம் இருந்திருக்கின்றது. ஹைட்ரஜன் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய சாத்தியம் இருந்திருக்கின்றது. அந்த கணத்தில் கூட your, உங்களுக்கான ஏற்பாடுகள் அமைக்கப்பட்டுவிட்டன. okay, சரியா? do you feel? நீங்கள் அதில் ஒரு பங்காக இருப்பதாக உணர்கிறீர்களா? You நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள். on the உயிருடன் இந்த பூமியில் வாழ்கிறீர்கள். is made சந்திரன் எங்கு இருக்கின்றதோ அது அங்கு இருப்பதை எது சாத்தியமாக்கியதோ அதுதான் நீங்கள் இந்த பூமியில் வாழ்வதை சாத்தியமாக்கியது. அதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. எந்த சாத்தியம் சூரியன் எங்கே உள்ளதோ, நமக்கு தெரியாத பிரபஞ்சங்களில் நட்சத்திரங்கள் எங்கே உள்ளனவோ அவற்றை அங்கே வைத்த அதே சக்தி, அதே சாத்தியம்தான் உங்களை இங்கே வைத்துள்ளது. the same அதே சக்தி that has put எல்லா எறும்புகளையும் பூமியில் வைத்ததோ, that has put all கரையான்களை பூமியில் வைத்ததோ,
உண்மையிலே பார்த்தால் ஒவ்வொரு உயிர் வாழும் மனிதர்களுக்கும் தொன் கணக்கில் கரையான்கள் உள்ளன. கரையான்களையும் அதுதான் இந்த உலகத்தில் வைத்தது. புற்களை, கடற்கரையில் உள்ள மண்களை, சமுத்திரத்தில் உள்ள நீரை, காண்கின்ற நட்சத்திரங்கள், அவற்றில் சில உள்ளன, சில இப்பொழுது இல்லை. அதே சக்திதான் இன்று நீங்கள் இங்கே இப்பொழுது உயிருடன் இருப்பதை சாத்தியமாக்கியுள்ளது. alive right now. Do you belong? நீங்கள் அதில் ஒரு பங்காக இருக்கின்றீர்களா? So far, உங்களின் உள்ளே இந்த மூச்சு வந்து கொண்டிருக்கும் வரை, நீங்கள் உயிருடன் இருக்கும் வரை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடைபெறுகின்றது என்பதற்கு அதுதான் அடையாளமாக இருக்க வேண்டும். I'll be honest, நானும் நேர்மையாக கூறுகின்றேன், உண்மையாக கூறத்தான் வேண்டும். எனக்கு எப்பொழுதும் அவ்வாறுதான் உள்ளதா? நிச்சயமாக இல்லை. விஷயங்கள் எனக்கு கோபமூட்டுகின்றனவா? நிச்சயமாக. and that's when I have to remember. அப்பொழுதுதான் நான் நினைவில் கொள்ள வேண்டும், நான் முயற்சி போட வேண்டும். Doing this for நான் இதனை 50 வருடங்களாக செய்து வருகின்றேன். மக்களுக்கு இந்த சாத்தியத்தை பற்றி கூறி வருகின்றேன். but even I have to remember. இருப்பினும் நானும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும், நினைவில் வைத்துக்கொள்ள முயற்சி போட வேண்டும். Even when things விஷயங்கள் எல்லாம் எனக்கு சாதகமாக நடைபெறுவது போல தோன்றாத பொழுதும் உண்மை என்னவென்றால் அவை எனக்கு சாதகமாக நடைபெறுகின்றன. எல்லாமே இருளாக இருக்கும் பொழுதும், ஒரு அர்த்தமற்றது போல தோன்றும் பொழுதும், and you feel abandoned, நீங்கள் கைவிடப்பட்டது போல உணரும் பொழுதும், have the candles அந்த மெழுகுவர்த்திகளின் செயல்பாடு மாறுகின்றதா? இல்லை. the lit candle. அப்பொழுதும் எரிகின்ற மெழுகுவர்த்தி அணைந்து போயிருக்கின்ற மெழுகுவர்த்தியை சுடரேற்றி வைக்கின்றது. Understand your உங்களது இயல்பை புரிந்து கொள்ளுங்கள். understand நீங்கள் ஒன்றின் ஒரு பங்காக இருக்கின்றீர்கள் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். you belong. இந்த பூமியில் தங்கியிருக்கின்றீர்கள். நீங்கள் ஒரு பங்காக இருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த மூச்சை எடுக்கும் பொழுது நீங்கள் ஒரு பங்காக இருக்கின்றீர்கள். சுடர் விட்டு எரியும் பொழுது நீங்கள் ஒரு பங்காக இருக்கின்றீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நீங்கள் அதன் ஒரு பங்காக இருக்கின்றீர்கள். உங்களது இதயம் ஆனந்தத்தினால் நிரம்பியிருக்கும் பொழுது நீங்கள் அதன் ஒரு பங்காக இருக்கின்றீர்கள். நீங்கள் தெளிவினால் நிரம்பியிருக்கும் பொழுது நீங்கள் அதன் ஒரு பங்காக இருக்கின்றீர்கள். இவை சிறிதளவு தன்னும் உங்களை சிந்திக்க தூண்டியிருந்தால் அந்த மூலத்தை, ஊற்றை கண்டுகொள்வதற்கு நீங்கள் வேறு எங்குமே செல்ல தேவையில்லை. உங்களின் உள்ளேயே கண்டுகொள்ள முடியும். அதன் பங்காக இருப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு என்ன தேவை? That this is the precious time. இதுதான் அந்த விலைமதிக்க முடியாத தருணம். இது மீண்டும் கிடைக்கப் போவதில்லை. But you're alive. நீங்கள் உயிருடன் இருக்கின்றீர்கள். உங்களால் அதனை கண்டுகொள்ளக்கூடிய சாத்தியம் உள்ளது. அந்த சுடர்விட்டு எரியும் மெழுகுவர்த்தி, அணைந்து போயிருக்கும் மெழுகுவர்த்தியை சுடரேற்றக்கூடிய அந்த வல்லமை, அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இப்பொழுதும் நடைபெறுகின்றது. உயிர் வாழ்க்கை என்பதன் அர்த்தம் இதுதான். ஒன்றின் பங்காக இருத்தல் என்பதன் அர்த்தம் இதுதான். நீங்கள் அதனை அடையாளம் கண்டு அதனை எடுத்துக்கொள்கின்றீர்கள். அதன் பலனை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஒளியில் பிரகாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் இங்கே இந்த பூமியில் இருக்கும் இந்த தருணத்தில் எத்தனை மெழுகுவர்த்திகளை ஒளியேற்றியுள்ளீர்கள் என்பதனை கண்டு பிரமிப்படைவீர்கள்.